ஆமாமா சொன்னா தானே தெரியும். அடிச்சுட்டாங்க அப்படி எப்படி அடிச்சிருக்காங்க முகம் ரத்தம் வந்திருக்கு தம்பி அப்படியே பையன் ஏழுமே படிக்க மாட்டேங்கிறான் லீவ் பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. கல்யாணம் வந்து புது பேண்ட் வாங்கி கொடுத்தேன் அன்னைக்கு. புது பேண்ட் அதுக்கெல்லாம் போட்டு அவங்க சொல்றாங்க வரும்போது பையனுக்கு பல்ஸ் இல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டு அப்படின்ட்டாங்க. அடிச்சது ஸ்கூல்ல அவனுக்கு உயிர் போயிருச்சு பாத்துக்கோங்க. அடிச்சதுல அங்க ஸ்பாட்ல பையனுக்கு பல்ஸ் இல்ல ஆளை கழிச்சிட்டாங்க என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க. யாரும் விட்டுறாதீங்க, மத்த பிள்ளைங்களை விட்டுறாதீங்க, அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என் புள்ள போச்சு எனக்கு இல்ல அவ்வளவு போயிட்டான் புள்ள. அதான் தீபக் அம்மாவும் கேட்டாங்க. ஆமா என்ன தீபக் அம்மா இந்த தீபக்கு உடம்பு சரியில்லை மயக்க மட்டும் வந்துட்டான் சார் நான் சாமி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னாங்க. என்னாச்சு மேம் சொன்னீங்கன்னா இல்ல ஒண்ணு இல்ல போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் போன் வந்துச்சு சரண் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கார்ல ரொம்ப போன் வந்துச்சு. என்ன மேம் கேட்டா ஜிஹெச் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு என் புள்ள போச்சு. உடம்புல ஏதாவது காயம் இருந்தா மூஞ்சி வீங்கி இருக்கு தொண்டைக்குள்ள அப்படியே மாறி வீங்கி இருக்கு. மூக்குல இருந்து ரத்தம் அப்படியே இங்க தொடச்சிருக்காங்க. மூக்குல இருந்து நொறையா வந்துகிட்டே இருக்கு. நிக்கவே இல்லை இப்ப வரைக்கும் வந்துட்டே இருக்கு. நொரம் வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. என் புள்ள சாதாரணமா சாவல அடிச்சே கொண்டிருக்காங்க. இது நல்லா தெரியும். சாதாரணமா சாவல அடிச்சிருக்காங்க. நல்லா பாருங்க போஸ்ட்மார்ட்டம் இருந்தாலும் பாருங்க. என் புள்ள ஓடிக்கிட்டாங்க. கூட்டம் அட்மிட் பண்ணி ஓடிட்டாங்கல்ல சார்ல ஓடிட்டாங்க. யாருமே இல்ல அடிப்பாங்க. நிறைய பேர் அப்படி அடிச்சிருக்காங்க. போன அப்பா அம்மா வந்து நானே போய் கேட்டிருக்கிறேன். ஏன் என் பிள்ளை அடிக்கிறீங்க அடிக்காதீங்க நான் கேட்டிருக்கேன். நான் உள்ள படிக்க மாட்டேங்கிறேன் படிக்கல என்ன அனுப்பிட்டு இருக்க டிசி என்ன சொல்லி கொடுத்துருக்கல ஏன் அடிக்கணும்? எத்தனை பிள்ளைய அடிக்கிறீங்க? இப்ப எனக்கு பிள்ளை இல்ல சொல்லுங்க. போச்சு இப்ப வந்து ஒரு டீச்சர் இங்க நிக்கிறாங்களா கொண்டுட்டு ஓடி போயிட்டாங்க தூக்கி போட்டுட்டு. கேட்டா ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஸ்கூல்ல போன் பண்ணி கேட்டா அப்பல சொல்லாதுங்க டீச்சர் எல்லாம் எங்க பிள்ளை மாதிரி பார்த்தேன்னு சொல்றாங்க. எங்க பிள்ளை மாதிரி நீங்களா பாக்குறீங்க? ஸ்கூல்ல என் மாதிரி ஸ்கூல்ல கேமரா இருக்கு சார்ஸ் எல்லா பக்கம் கேமரா இருக்கு. வெளி கேட் வரைக்கும் கேமரா இருக்கு. அது ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என் பையனுக்கு அவங்கதான் இதை பண்ணிருக்காங்க. என் பையன் சாதாரணமான சாகல அடிச்சே கொண்டிருக்காங்க. காலையில நல்லா எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு சாமி காக்கை சோறு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு என் பிள்ளையாரு போறான். எப்படி சார் சாவா? காலை எனக்கு செஞ்சிருக்கும்ல பெத்தவளுக்கு எந்திரிச்சா எனக்கு தெரியுமில்ல. அம்மா எனக்கு முதுகு வலிக்குது மூச்சு வலிக்குது கையை வலிக்கு அழுக்கு சொல்லுவாள். எதுவுமே சொல்லல. புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனா போட்டுட்டு சந்தோஷமா போனான். புது பேண்ட் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சந்தோஷமா போட்டுட்டு போனான். 1:45 போன் வருது. உங்க பையன் சோறு தின்னுட்டு தண்ணி குடுத்தா நான் அப்படியே உழுதுறானமா. சரி நானும் இப்ப தண்ணி குடிச்சுக்கிறேன் சோறு தின்னுட்டு நான் மயக்க மட்டும் உழுதுறேன்னா செத்துறேன் அப்படியே மூக்குல நுர வருது ரத்தம் வருதா சொல்லுங்க. எப்படி வரும் சாரு? அடிச்சா மட்டும் தான் வரும். ஓங்கி கண்ணத்துல அடிச்சாதான் வரும். நான் அடிக்க மாட்டேன் சார். ஏன்னா என் பையனுக்கு ஏதோ நான் ஆச்சுன்னா அடிக்கவே மாட்டேன். திட்டுவேன் அடிக்கவே மாட்டேன். ஏன்னா பொண்ணு வந்தாலும் அவட்ட கிடைங்க அம்மா அடிக்குமா சாமின்னு அடிக்க மாட்டேன். என் புள்ள என் பொண்ணே பையனை அடிச்சாலே